வச்சு தானே சூறாதுல வந்து ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்கன்னா நாங்கள் பெரியம்மா வீடு அப்புறம் ஆயா வீட்டுக்குலாம் வந்து போவோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நான் அம்மா வீடு தான் வந்து வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து போட்டிருந்த கம்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மட்டும் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ கம்பலை மாற்றிட்டு வீட்டுக்கு போட்டு கொலுசுன்னு சொல்லிட்டு கொலுசு எடுத்துடலாம் சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். அதுக்கே அங்கே அம்மா வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து தெரியும் எப்படி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அம்மாவை துணைக்கி கூட்டுக்கிட்டு நானும் அம்மா சந்தியாக்கா எல்லாருமே போகிறோம். ஒரு மாமா வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அவர் வேலைக்கு போனதுனால நான் வந்து அம்மா கூட போகலாம். அவர் இருந்தாலுமே அம்மாவை தான் கூப்பிட்டு போக சொல்லுவாங்க. ஸோ அதனால் அம்மா கூப்பிட்டு அவங்க வந்து வேலைக்கு போது சரி அம்மா வீட்டில் இருப்பாங்க, அம்மாவை கூட்டின்னு போவோம். ஆடு ஓட்டுன்னு போகிற வீடு அம்மா வீட்டில் இருப்பாங்க, கூட்டின்னு போக சொல்லிக்கிறாங்க. அதனால் நானும் சரண்யா சந்தியா எல்லாமே கும்பல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் அம்மா தான் கூப்பிட்டு போக சொல்லுவாங்க. ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் அம்மா நகை எடுக்கும்போது அவர் பார்த்துருக்காரு அப்பா அப்படின்ட்டு. நல்லா எடுப்பாங்க, பேசி டிசைனும் சரி அவங்க இது பார்த்து பேசி எடுத்துமே சூப்பராக எடுப்பாங்க. போயிட்டு பாப்பாவுக்கு என்ன நான் வந்து வீட்டில் ஒரு கொலுசு எடுத்து கொடுத்துருந்தேன். அது வந்து பெரிய கொலுசு 3 முத்து வச்சு ஜால்ரா கொலுசு எடுத்து கொடுத்தேன். அது வந்து எப்பயுமே சும்மா வீட்டில் போட்டு ஆடுறதுக்கோ இல்லை காலேஜ் போகிறது சலுன்னு எனக்கு பிடிக்கலாமா, சாதாரண சின்ன கொலுசு எடுத்து கொடுமா வீட்டில் தினந்தோறும் போட்டுருக்கோ சொல்லி கேட்டாங்க. சரி அதனால் எடுத்து தரேன் நான் சொல்லி போட்டேன். அதனால் வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பஸ் வேறு வருவோம் நான் தெரியாமல் நான் பஸ் ஸ்டாண்ட் நிற்கணும் வருமா. சரணைக்கு வந்து ஒரு 4 கொலுசு எடுத்து வச்சு காட்டுறாங்க. உனக்கு எது பிடிக்குதோ ஜூஸ் பண்ணி சொல்கிறாங்க. அது வந்து நம்ம எதை எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன். நான் வந்து டீ குடிக்கிறேன். வந்தோடனே ஜூஸ் ஆச்சு டீ ஆச்சு கொடுப்பாங்க. வந்து எனக்கு டீ தான் கொடுத்தாங்க. நான் டீ குடிச்சிக்கிறேன். இங்கே நேராக கண்ணாடிக்கு நேராக வந்து நின்று வீடியோ எடுக்கிறோம். எப்படி நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரிலாம் வச்சு தானே சூடாகல கண்ணாடியில பார்த்தப்பா பேச சூப்பரா இருக்கு, ரொம்ப கிளியரா இருக்கு இந்த கண்ணாடி. உண்மையிலே கண்ணாடி பார்த்து கேமரா எடுத்தா ஆமா செல்லாம் தெரிஞ்சதுல. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து கிளம்புறோம், கீழே இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் இவங்களுக்கு கம்பெனி கூட தான் வந்த வருஷம் நான் ஒரு பொருள் எடுக்கிறேன். அம்மாவை தான் ஜேஸ்டி வந்து கொலுச்சு எடுக்கிறதுக்கு ஜேஸ்டி யூனிவர்சிட்டிக்கு கொலுச்சு எடுக்க சந்தியா வந்தேன். என்ன கொலுச்சு எடுக்க நான் வந்தேன். எங்கள் 2 பேரும் எடுத்துக்கிட்டு அம்மா வந்தாங்க. சரி பாவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கொலுசு எடுக்க போனோம் இல்லையா. போயிட்டு நானும் கொலுசு எடுக்க போயிட்டு அம்மா கூட போய் வீட்டை கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இங்கே கிளம்பி வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக போச்சு அந்த டே. வந்து அம்மா கூட தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நானும் சந்தியாக்கா அம்மா 3 பேரும் வந்து போயிருந்தோம். ஸோ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு போனோம்னா எனக்கு கொலுசு எடுக்கவும் கம்பல் எடுக்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கொலுசு எடுத்து பார்த்துருப்போம், கம்பல் எடுக்க வந்து பார்த்ததில்ல. இப்போ தானே கல்யாணத்துக்கு போட்டாங்க, அதுக்குள்ளே என்னாச்சு மறுபடியும் புது கம்பல்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கம்பல் வந்து உடஞ்சிக்கிட்டு. அந்த கம்பல் மட்டுமா உடஞ்சிது, அந்த கம்பலோடு சேர்ந்து இன்னொரு கம்பலும் வந்து உடஞ்சிச்சு. இந்த கம்பல் தான் மாற்றிட்டு இருக்கோம். தெரியுதா? கை எடுத்தா தெரியும். இந்த கம்பல் தான் வந்து எடுத்தோம். ஸோ அந்த கம்பலோட இந்த கம்பல் கொஞ்சம் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு காது போட்டு அழகாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய காது ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த கம்பல் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்துடும், முக்கால்வாசி ஓட்டை தான் தெரியுமே. இது வந்து நல்லா இருக்குது. இந்த கம்மல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கம்மல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய கம்மல் ஒரு அரை பொண்ணு வந்து கம்மல் போட்டிருப்பேன். அந்த கம்பலோட மேலே இருக்கும், அது வந்து செட்டாக இருக்கும். அந்த கம்பல் தனியாக இடம் தனியாக இருக்கும், மேலே இருக்கும் ஒத்து மட்டும் தனியாக இருக்கும். அந்த ஒத்தோட இது வந்து இங்கே இந்த திருவாணி போட்டது வந்து உடஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அதுவும் உடஞ்சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பல் உடனே போய் மாற்ற முடியல எங்களால். ஸோ மாற்ற முடியல அப்படின்றதுனால நான் வந்து சரி கொஞ்ச நாளைக்கு அதை போட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கம்பல் எடுத்து போட்டிருந்தேன். இலையோட போட்டிருந்தேன். தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது மடக்கி உடஞ்சிக்கிச்சு. திரும்ப அதையும் மாற்றி இதையும் மாற்றி தேவையில்லாத செலவாகி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டு இந்த கம்பளையும் மாற்றிக்கிட்டு அந்த கம்பளையும் அந்த ஒத்தை மட்டும் எடுத்து போய் அதையும் மாற்றிட்டு வந்தோம். ஸோ அந்த கம்பல் எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே கல்யாணம் புதுசுலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கொலுசு எடுத்துத்தாங்க சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார கேட்டுருந்தேன். அவங்களும் எடுத்து சொல்லிட்டு அவருக்கும் வந்து வரத்துக்கு டைம் இல்லை, எனக்கும் வந்து போகிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நானும் தனியாக போய் என்னாலையும் எடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோவா நீக்கி போக தெரியாது. அம்மா வந்து எடுத்துடுவாங்க. அம்மாவை கூப்பிட்டு பார்த்தா அவங்க வரேன்ட்டு அன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து டைம் கிடச்சிது. ஸோ அவங்களையும் கூப்பிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கொலுசு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம். இந்த கொலுசு தான் வந்து எடுத்தோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னோட அம்மாவோட கொலுசு போட்டிருந்தேன். அதனால் சரி அவங்க எங்கேயோ ஊருக்கு போனால் தான் போட்டுவான்னு சொல்லிட்டு அவங்க கொலுசு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா 7,000
6700 ஆச்சு. ஸோ அப்படியே பேசி ஈஸி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 6200 வந்து 6300 வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்தது டிசைன். எப்பவுமே இது மாதிரி நான் முன்னாடி ஒரு டிசைன் வந்து இதே தான் போட்டிருந்தேனே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து மொத கல்யாணம் ஆனோடனே எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு எடுத்து கொடுத்தது இதுவும். ஏன்னா அம்மா எடுத்து கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிக்கிச்சு. அதை மாற்றிட்டு அது கூட கொஞ்சம் காசு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் அந்த கொலுசு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலுசு மட்டும் எடுக்கல. யோசிச்சு அவங்க அம்மா வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து கொலுசு எடுத்தாங்க. இப்போ வந்து யோசிச்சு எங்கள் கூட தான் இருக்கா. ஸோ லீவ் விட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து எங்கள் கூட தான் வந்திருக்கா. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலாம் வந்து ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்கன்னா நாங்கள் பெரியம்மா வீடு அப்புறம் ஆயா வீட்டுக்குலாம் வந்து போவோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எப்படா லீவ் விடுவாங்க, எப்படா கிளம்பி போவோன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறமா இவள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் லீவ் விட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. நீ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து கொலுசு எடுத்தாங்க. ரொம்ப நாளாக பாப்பா கொலுசெடுன்னு சொல்லிட்டு இருக்கிற கொஞ்சம் அவங்க வந்து பழைய கொலுசு வந்து மாற்றிட்டு பழைய கொலுசு மாற்றில பழைய வெள்ளி பொருளை மாற்றிட்டு வந்து எடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு எடுத்த கொலுசு. எனக்கு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஒரே நாள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொலுசு போட்டுக்கிட்டோம். மொதல் இப்போ தான் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கொலுசு போட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு காமிச்சா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் சாமிட்டு வச்சு படித்து எடுத்து நானும் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ எங்கள் 2 பேர் கொலுசு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த டிசைன் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். 3 முத்து வச்சு தான் யோசிச்சு இங்கே இருந்து எவ்வளோ ஜாலியாக இருந்தது. அங்கே வந்து சொல்லு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் அம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோமே. ஏன்னா அவங்க வந்து வர சொல்லியிருந்தாங்க, வெளியில் போயிட்டு வந்தாங்களா, அதனால் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி போயிட்டு வரலாமே, இங்கே ரொம்ப நேரம் இருந்தோம். சரி எங்கேயா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பு சும்மா தானே இருக்கும். அதனால் எங்கேயா போயிட்டு வந்தால் கொஞ்சம் டைம் போகிறது தெரியாதுல்ல, அதனால் போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் அங்கே தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் பலாப்பழம் வாங்கிட்டு வந்துருக்காங்க பண்ருட்டி போயிட்டு. நாங்கள் எல்லாம் அதுதான் வேட்டையாடினு வரோம். எல்லாம் ஃபேமிலியோட கும்பல. அப்பா ஒரு ஆள் தான் இல்லை. மனோ சந்திரி படம் பேலா பழம் வெட்டி வருவேன். எப்படி இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பேச்சு சூப்பராக இருக்கு. நம்ம நான் 3 பழம் வேணும்தான். 2 பழம் வந்து திங்காம தான் இருக்க முடியுமா, அதை அப்படியே பத்திரமா வச்சுட்டேன். ஒரு பழம் தான் ஃபஸ்ட் நான் அறுத்துருக்கேன். சூப்பராக இருக்குது. சாப்பிட பழம் நாளைக்கு வந்து தானே. ஆமாம் நாளைக்கு அறுத்து இன்னும் டேஸ்ட் வந்துருக்கும். ஆனால் இந்த டேஸ்ட் போதும். வாங்கிட்டு வந்து எல்லா பழத்தையும் வச்சிருந்தா மனசு ஒரு மாதிரி பதைக்கும் இல்லையா, அதனால நம்ம வந்து டேஸ்ட் இருக்குதோ இல்லையோ இன்னைக்கு ஒரு பழத்தை வச்சு சாப்பிடணும். சாப்பிட்டா பரவாயில்ல, டேஸ்ட் நிறையா இருக்குது. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டோம். நான் நல்லா தாமா சூப்பராக இருக்குது. நான் பெடாப்பழம் வாங்கிட்டு வரும்போது சன்னே சொன்னேன், சன்னே நான் பெடாப்பழம் வந்துடுறேன் வாமா சாப்பிட்றது. நான் வரமா சொல்லிட்டு உடனே வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஈவினிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு விட்டு போகிறாங்களே. நாங்கள் வந்து பலாப்பழம்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வெளியில் போகிறாரு. நான் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க போகிறேன். ஏன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருக்கேன், ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து வெளியே போகிறதுனால நாங்கள் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.